ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று 27/10/2025 சூரசம்ஹாரம் நிகழ்வு தான் நாம் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக காண்பிக்கப் போகிறேன். நான் உங்கள் ராம் தினேஷ். இப்போது கோயில் உள்ள இந்த ராஜகோபுரத்தை பார்த்தோம், அதோடைய அழகை பார்த்தோம். அடுத்து அப்படி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது கோயில் உள்ள பார்த்திங்கனாக்க சேஃப்டி மெஷர்ஸ் நல்ல பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த தடவை. அதாவது உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு மருத்துவம், அதாவது எமர்ஜென்சியாக என்னென்ன பக்தர்களுக்கு என்ன எமர்ஜென்சியாக அவங்களுக்கு எதுவும் மெடிசின்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, எதுனாலும் சரி, எல்லாமே பக்காவாக இந்த தடவை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுபோக போலீஸ் பாதுகாப்பு இந்த தடவை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கோவில் வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்குமே பாதுகாப்பாகவும், இது போக கூட்டத்தில் ஆங்காங்கே டிவிஷனாக கூட்டத்தை பிரித்து வச்சுருந்தாங்க, கம்புகள் கட்டி. அந்த கூட்டத்துக்கு நடுவில் எலக்ட்ரால் பவுடர் கலக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எதுக்குன்னா, ரொம்ப நேரமாக கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்வு பார்க்குறதுக்காக பக்த கோடிகள் காத்துட்ருக்காங்க. அந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ இவங்களுக்கு தண்ணி கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாமே விரதம் இருப்பாங்க. ஆக்சுவலாக சஷ்டி 7வது நாள் என்ன ஒரு விசேஷம்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முருகன் அதாவது ஒரு முருகன் ஸ்கந்த சஷ்டி கவசத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, ஃபுல் ஃபாஸ்டிங். ஸோ அப்படி இருக்கிறவங்க கடற்கரையில் முருகனுடைய அந்த சூரசம்ஹார நிகழ்வை பார்ப்பதற்கு வந்திருக்கச்சில் அதிக நேரம், அதாவது காலையிலே வந்திருக்காங்க. சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30. ஸோ அது வரைக்கும் எல்லோரும் காத்திருந்து அந்த நிகழ்வை கண்டுகளிக்கிறதுக்கு பக்த கோடிகள் வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக முன்னுக்கூட்டி வராங்கன்னா, இவ்வளோ லட்சம் ஜனங்கள் இங்கே வர்றதுனால முன்னுக்கூட்டி வந்தால் கொஞ்சம் இடம் பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு பெண் அவங்க அழகாக சங்கு வச்சு ஊதிட்டுருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அன்பின் வெளிப்பாட்டை முருகனுக்கு காமிக்கிறாங்க. முருகன் மேலே உள்ள பாசத்தை கோயிலில் தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அதாவது சூரன் இப்போ தான் அந்த சூரசம்ஹார நிகழ்வுக்கு உள்ள அந்த கடற்கரை பகுதியை நோக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அனைத்து வேண்டுதலும் முருகன் நமக்காக நிவர்த்தி செய்து தருவார். நம்பிக்கையோடு முருகனை தரிசித்தால் கண்டிப்பாக பலன் உண்டு. சூரசம்ஹாரம், அந்த சூரனுடைய தலையை ஆட்டி கொண்டுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு வக்ரம், அதாவது ஒரு பார்ப்பதற்கே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்துடன் சூரன் கர்ஜித்து கொண்டு கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதோ முதலில் கொடி விட்டது, முருகனின் வெற்றி கொடி. பார்க்குறீங்களா இந்த வீடியோவில்? இது முருகனுடைய வெற்றி கொடி. அதாவது மக்களுடைய பாதுகாப்புக்காக ஆங்காங்கே மைக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நபர்களும் இந்த கூட்டத்தில் நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும், உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு பேச்சு கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டைவர்ட் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனையோ இல்லை கோல்டையோ அவங்க எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி செய்கிறது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு. பாருங்கள், முருகப்பெருமாள் இறங்கி வர்றது அழகாக பாருங்கள். ஐயோ, அப்படி ஒரு ஆனந்தம். இது காண்பதற்கு கண்கோடி வேண்டும். எவ்வளோ கைகள் மொபைல் எடுத்து செல்ஃபி அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முருகனுடைய அழகை வீட்லேயும் போய் ரசிக்கணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஃபோட்டோஸ், அவங்கவுங்க ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. முருகன் வரக்கூடிய அழகை பாருங்கள். அவர் சூரனை வதம் செய்வதற்காக கடற்கரையில் இறங்கி கொண்டிருக்கிறார். அதாவது முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பச்சை உடுப்பு உடுத்திருப்பாங்க. அதாவது பச்சை நிறத்தில் வேஷ்டி, பச்சை நிறத்தில் சட்டை, துண்டு போட்டிருப்பாங்க. லேடிஸும் அதே மாதிரி பச்சை கலரில் சாரீஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க கோவிலே தங்கியிருந்து விரதம் இருந்து
இந்த 7வது நாள் சூரசம்ஹாரம் நிகழ்வை காண்பதற்கு அங்கு அமர்ந்திருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்து விட்டு இதற்கு மறுநாள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அதாவது திருக்கல்யாணம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக திருச்செந்தூர் கோவிலில் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வுக்கு அப்புறம் திருக்கல்யாணம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதாவது முருகனுக்கும் தேவயானைக்கும் அன்றைய தினத்தில் திருமணம் நடக்கும். ஸோ அதற்கு அந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்கும். பெண் வீட்டார் என்று ஒரு தரப்பும் ஆண் வீட்டார் என்று ஒரு தரப்பும் ஒன்றாக சம்பந்தம் கலந்து அவர்களுக்கு ஒரு நல்ல அந்த கல்யாணம் நிகழ்ச்சி 28/10/2025 காண பக்தர்கள் அனைவரும் வாருங்கள், வந்து முருகன் அருள் பெறுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.